வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு, கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் நாம் கடந்த ஓராண்டாக கலைஞர் கடந்து வந்த பாதைகளையும் அவர் படைத்த சரித்திரங்களையும் நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். அந்த வகையில் கலைஞரனுடைய பல திட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தை மாற்றியமைத்தன. தமிழர்களுடைய வரலாற்றையே அவை புத்தம் புதிதாக்கின. தமிழர், தமிழ் அடையாளம், அனைவருக்குமான வளர்ச்சி என்பதை இடையராது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு விதமான திட்டங்களின் வழியாக அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். அப்படி பார்க்கிற போது கலைஞர் உருவாக்கிய அடையாளங்கள் அது வெறும் அடையாளங்கள் தானா? இல்லை. தமிழர்களுடைய பண்பாட்டை, வரலாற்றை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நெஞ்சில் நிறுத்துகிற வகையில் அவர் தொடர்ச்சியாக பல்வேறு நினைவு சின்னங்களையும் அதை சார்ந்த படிப்பினைகளையும் அவர் தமிழர்களுக்கு தொடர்ந்து வழங்கினார். உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரியில் வானுயர்ந்து நிற்கும் ஐயன் திருவள்ளுவருடைய சிலை 133 அடியில் அந்த நிறுவப்பட்ட அந்த சிலை என்பது கலைஞரனுடைய சாதனை என்பது மட்டுமல்ல, அது தமிழர்களுடைய சாதனையாக இன்றும் நின்று கொண்டிருக்கிறது. அதுவரைக்கும் கன்னியாகுமரி என்று சொன்னால் வேறொரு அடையாளம் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த அடையாளம் இருந்தது. ஒரு மத போதனையினுடைய ஒரு அடையாளம் இருந்தது. கலைஞர் எந்த அடையாளத்தையும் அவர் அழிக்க மாட்டார், எந்த அடையாளத்தையும் அவர் மறுதளிக்க மாட்டார். ஆனால் அதைவிட பெரிய அடையாளங்களை அவர் உருவாக்குவார், அதற்கு பக்கத்தில் அதை நிறுவுவார். அப்படித்தான் அங்கு விவேகானந்தர் பாறைக்கு அருகில் ஐயன் திருவள்ளுவர் சிலை எழுந்தது. அதுவரைக்கும் கன்னியாகுமரி என்றால் விவேகானந்தர் பாறை இருந்த நிலை மாறி தமிழ் அடையாளமாக ஐயன் திருவள்ளுவர் வானுயர எழுந்து நின்றார். அந்த வானளாவிய அடையாளம் என்பது கன்னியாகுமரியினுடைய முகத்தை மாற்றியது. இந்தியாவின் தென்கோடியில் அமைந்த ஒரு முகமாக, தமிழ் முகமாக ஐயன் திருவள்ளுவர் மலர்ந்தார். அதே போல் கண்ணகி, நீங்கள் வள்ளுவர் கோட்டத்தை நீங்கள் சென்னையில் அமைத்தது போலவே அவருக்கு பூம்புகாரை கண்ணகியினுடைய சிலப்பதிகாரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக அவர் நிறுவுகிறார். கண்ணகிக்கு அவர் மெரினாவில் சிலை எழுப்புகிறார். அதாவது தமிழனுடைய காப்பியம் என்பது அது சிலப்பதிகாரம். அது வேறு எந்த ஒரு காப்பியமும் தமிழர்கள் காப்பியம் அல்ல. சிலப்பதிகாரம் தான் தமிழர்களுடைய காப்பியம். அதே போல் தமிழ் மறை என்பது வள்ளுவம் தான் தமிழ் மறை. இதை இடையராது திரும்ப 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 எல்லா இடங்களிலும் கலைஞர் நிறுவினார். அது அவ்வளவு எளிய பணி அல்ல. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக வேறு வகையான அடையாளங்கள் தமிழர்களை ஆட்சி செய்தபோது, இல்லை, இதுதான் தமிழர்களுடைய முகம், இதுதான் தமிழ் காப்பியம், இதுதான் தமிழ் மறைநூல் என்பதை நிறுவுவதற்காக 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மகத்தான பணியை கலைஞர் செய்தார். அதோடு மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பினருக்குமான சமூக ரீதியில் எப்படி வாழ்க்கையில் சமூகத்தில் எல்லா தரப்பினருக்குமான ஒரு இடம் இருக்க வேண்டும், வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று கருதினாரோ, அடையாள அரசியலிலும் அனைத்து விதமான சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுடைய அந்த சமூகங்களிலிருந்து எழுந்து வந்தவர்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் சிலைகளையும் நினைவிடங்களையும் தொடர்ந்து உருவாக்கினார். மணிமண்டபங்களை உருவாக்கினார். கலைஞர் உருவாக்கிய அளவுக்கு இந்தியாவில் யாரும் அனைவருக்குமான சிலைகளை உருவாக்கி இருக்க மாட்டார்கள், மணிமண்டபங்களை உருவாக்கி இருக்க மாட்டார்கள். சாலைகளுக்கும் பாலங்களுக்கும் தலைவர்களுடைய பெயர்கள் சூட்டப்பட்டன, முன்னோடிகளுடைய பெயர்கள் சூட்டப்பட்டன. எங்கெங்கும் வரலாற்று பதிவுகளாக கலைஞர் நிகழ்த்திய சாதனைகள் இருந்தன. இன்றைக்கு கலைஞரும் நம் முன்னால் ஒரு வரலாறாகி நிற்கிறார். இதுதான் வரலாற்றை உருவாக்குகிற ஒரு தலைவர் எப்படி அவரே ஒரு வரலாறாக உருவாருவார் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சியம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.